கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே கூட இங்கே கலந்து கொள்ளத்தான் வந்தேன். ஆனாலும் கூட ஐயா அவர்கள் ஒரு சிறிய செய்தியை கொடுங்கள் என்று கூறினார். எதை கொடுப்பது என்று யோசித்து கொண்டே இருக்கும் பொழுது இந்த இடத்துல இந்த வசனத்தை 17:3 யோவான் 17:3 இருக்கிறது ஐயா, அந்த வசனத்திலே பேசலாமா என்று ஐயாவிடம் அனுமதி கேட்ட பொழுது அவர் பேசுங்கள், அந்த கருத்தை பேசுங்கள் என்று சொன்னார். அதற்காக அந்த வசனத்தையும் இப்பொழுது அதனோடு தொடர்புடைய வசனத்தையும் செய்தியின் குறிப்பாக நாங்கள் வாசிக்கப்பட்டது. முன்னுரையாக ஒரு சில கருத்துக்களை சொல்லி அதன் பிறகாக இந்த செய்திக்குள் செல்லலாம் என்று இருக்கிறோம். அதாவது தற்சமயம் நாங்கள் ஈரோட்டிலே இருக்கிறோம். ஈரோட்டிலே வேத மாணாக்கர் சங்கம் ஒரு சில தூர இடங்களிலே அல்லது ஒரு சிலர் நடத்துகிறதாக கேள்விப்பட்டோம். ஆனாலும் கூட நம்முடைய பங்காக நம்முடைய பகுதியிலே இருக்கக்கூடிய திருச்சபையாக அங்கு இருக்கிறதை நான் பார்க்கவில்லை. மேலும் ஈரோட்டிலே வேத மாணாக்கர்கள் இருக்கிறார்கள். அவர் உதயகுமார் என்ற ஐயா சகோதரர் இருக்கிறார். ஆனால் அவர் எப்பொழுது வருவார் எப்பொழுது போவார் என்று தெரியாது. அவர் பல்வேறு இடங்களுக்கு பயணமாக சென்று கொண்டே இருக்கிறார். ஈரோட்டிலே அவருக்கு ஒரு வீடு இருக்கிறது. ஆனாலும் கூட அதை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நடத்துவதில்லை என்பதையும் நாங்கள் அறிகிறோம். ஈரோட்டில் பார்க்கும்போது பெந்தகோஸ்து சபைகள் அநேகம் இருக்கிறது. சொல்லப்போனால் ஒரு நூற்றுக்கணக்கில் ஈரோட்டில் கோவையில் இருக்கிறது. கோவையிலே ஒரு 100க்கு மேலாக அல்லது 200க்கும் மேலான சபைகள் இருக்கிறது என்பதை முகவரியோடு என்கிட்ட ஒரு புத்தகம் இருக்கிறது. அதே போல் ஈரோட்டிலேயும் பார்க்கும் பொழுது 100க்கு மேலே திருச்சபைகள் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். அநேக திருச்சபை அங்கே என்றால் இப்பொழுது ஓய்வு பெற்ற நிலையில் இருக்கிறதால் அநேக திருச்சபை போதகர்களை நாம் சந்திக்கிற சூழ்நிலை அதிகமாக இருக்கிறது. அப்பொழுது அவர்கள் பேசக்கூடிய வசனங்களை அல்லது கொடுக்கக்கூடிய டாக்டரினை பார்க்கும் பொழுது இந்த அறிவு எல்லோரிடத்திலுமே இல்லை என்ற நிலையிலே அவர்கள் அந்த அறிவு இல்லாமல் பேசுகிறதை நான் பல இடங்களிலே பார்த்தேன். அதே போல் யூடியூப்லேயும் டிவியிலேயும் அநேக போதகர்கள் பேசுகிறதை இந்த ஓய்வு காலங்களிலே நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அவர்களும் அதே கருத்தை தான் பேசுவார்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றியோ பிதாவை பற்றியோ அந்த அறிவு, முழுமையான அறிவு இல்லாமல் அவர்கள் இயேசு கிறிஸ்து தான் என்று சொல்லி அநேக பேசுவதை பார்க்கிறோம். கடந்த வாரம் ஒரு போதகர் எங்கள் பக்கத்து வீட்டுக்கு வருவார். ஒரு எங்களது ஏரியாவிலேயே 2-3 குழுக்கள் திங்கள், புதன், வெள்ளி போன்ற நேரங்களிலே நடக்கிறது. அப்பொழுதும் அதிகமாகவும் என்னை கூப்பிடுவார்கள். அல்லது எந்த போதகரும் வராவிட்டால் ஜெயகரன் தயவுசெய்து வந்து விடுங்கள் என்று மதியமே மாலை வேலைக்கு மதியம் ஒரு 2-3 மணிக்கு சொல்லுவார்கள். நானும் எந்த விதமான மறுப்பும் இல்லாமல் அங்கே சென்று நம்முடைய டாக்டரின் கருத்துக்களை அவர்களுக்கு எப்படியாவது சத்தியத்தை சொல்லுவேன். இந்த 7 வசனங்கள் காரியங்களிலே கூட நானும் ஒரு வசனம், வீட்டில் மிஸ்ஸஸ் கூட ஒரு வசனம் பேசினார்கள். ஆனாலும் அவர்கள் சொல்லுவது நம்முடைய டாக்டரினுக்கு ஒத்துக்கொள்ள முடியாத அளவு இருக்கும். வெள்ளிக்கிழமையிலே அவர் மரித்தார் என்று தைரியமாக ஆணித்தரமாக அங்கே பேசியதை எல்லோரும் காது கொடுத்து கேட்போம். ஆனால் உடனடியாக அந்த இடத்துல எழுந்து நாம் அவர்களோடு ஆர்கியூ பண்ண முடியாது. அப்படிப்பட்ட காரியங்கள். அதே போல் இன்றைக்கு என்னோட கூட பரதேசியில் இருப்பா என்ற வசனத்தை அழுத்தம் திருத்தமாக இன்றைய தினம் அவர் பரலோகம் சென்று விட்டார். நமக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துக்கு முன்பாகவே அந்த கல்லன் பரலோகம் சென்று விட்டார் என்றெல்லாம் அங்கே 7 வசனத்திலே பேசி கொண்டிருப்பார்கள். ஆனால் கடைசியாக அடுத்த ஒரு 2-3 வாரம், அதாவது ஒவ்வொரு நாளிலும் ஒரு வசனம் என்ற தலைப்பில் 7 வாரம் நடந்தது. கடைசி முடிவாக என்னிடத்திலே கொடுத்தார்கள். அப்பொழுது முடிவாக பேசும் பொழுது இந்த டாக்டரின் இந்த சொன்ன இவர் இப்படி பேசினார், இவர் இப்படி பேசினார் என்று அங்கே பேசிய ஒரு குறிப்பெல்லாம் எடுத்து வைத்து
இன்றைய தினத்திலே அவர் பரலோகம் செல்லவில்லை. இயேசு கிறிஸ்துவே 40 நாட்களுக்கு மேலாக பூமியிலே இருந்த பிறகுதான் அவர் பரலோகம் சென்றார் என்று சொல்லும் பொழுது பைபிள் அப்படிதாங்க இருக்கு என்று அந்த நேரத்திலேயும் அல்லது முடிந்த பிறகும் ஆர்கியூ பண்ணுவார்கள். வெள்ளிக்கிழமை இறந்து விட்டார் என்று சொல்லி ஆணித்தரமாக அங்கே பேசுவார்கள். அது குட் ஃப்ரைடே அப்படி என்று சொல்லுவார்கள். அப்பொழுது நான் எழுந்து யோனாவின் முன்னுரையை இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். யோனா எப்படி 3 இரவு 3 பகல் இருந்தார். அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறாரு. ஞாபகம் இருக்கிறதா? இருக்குங்க. ஆனாலும் வெள்ளி சனி ஞாயிறு காலை இது 3 நாள் ஆகிவிட்டது என்ற ஒரு ஆர்கியூமெண்ட் எல்லாம் சொல்லுவார். ஆனால் அவர் சொன்னதப்பா 3 இரவு 3 பகல் அப்படி என்று சொல்லி அவர்களோட ஆர்கியூ கடைசி டீ டைமில் ஆர்கியூமெண்ட் செய்யக்கூடியதாக இருக்கும். அப்புறம் பெரிய பெரிய பிரசங்கியார்கள் கூட ஒரு பெரிய பிரசங்கியார் இடத்துல கேட்டேன், பிதா என்னிலும் பெரியவர் என்று ஒரு வசனம் இருக்கிறது ஐயா, அதுக்கு பதில் சொல்ல. அவர் பெரிய பிரசங்கியார் வீட்டுக்கு வந்தபோது அல்லது அவருடைய நடத்தின மீட்டிங்லேயும் நான் கலந்து கொண்டு ஓய்வாக இருக்கும் பொழுது அதை சொன்னேன். அதற்குங்க அதெல்லாம் பல விளக்கங்கள் இருக்கிறது என்று சொல்லி அதுக்கு இதுவரைக்கும் அந்த பதிலை அவர் சொல்லாமல் இருக்கிறார் என்பதையும் பார்க்கிறோம். அதே போல் ஜபம் செய்வதை பற்றி என்னை நோக்கி கூப்பிடு, நான் மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று அவர் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்கையா இவ்வளவு தூரம் போய் அவரிடத்திலே ஜபத்தை அவர் தலைமையில் கை வைத்து ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி போகிறீர்களே, இது தேவையில்லாத ஒன்று. அடுத்தது என்று சொல்லி அவர்களுக்கு நம்மளால் ஆன நம்முடைய வேத மாணாக்கருடைய கருத்துக்களை அவர்களிடத்திலே சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் எனக்கு அதிகமாக இருக்கிறது. அதே போல் இன்னொரு இடத்துல நாங்கள் பார்த்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது 2 நாள் சனி ஞாயிறில் 16,000 ப்ரேயர் ரெக்வெஸ்ட் எங்களை தேடி வந்திருக்கிறது. அதற்கெல்லாம் நாங்கள் ஜபிப்போம், அதற்கெல்லாம் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி சொன்னார்கள். நான் அப்பொழுது மற்றவர்களோடு கலந்து பேசும்போது எதுக்கப்பா பேப்பாக்கா அவ்வளவு நூற்றுக்கணக்கான மைலுக்கு அப்பால் இருக்கிறவருக்கு ஜபத்தை எழுதுகிறீர்கள், கடவுளுக்கு ஒரு கடிதம் எழுதுங்க, அப்புறம் கிழிச்சு போடுங்க, அது போதுமே, நமக்கு பதில் வந்து சேர்ந்து விடுமே, அதான விசுவாசம் என்று சொல்லி அவர்களிடத்திலே நான் சொல்லும் பொழுது அந்த 16,000 கடிதத்திற்கு பதில் எழுதுவதற்கோ அல்லது படிப்பதற்கோ 10 பேர் உட்கார்ந்தாலே 25 நாட்களுக்கு மேலாக செல்லும். 16,000 × 5 நிமிஷம் படிக்க, 16,000 × 5 நிமிஷம் எழுத, அது அப்புறம் ஜபிக்க 16,000 × 500 ஜபிக்க. இதெல்லாம் பார்த்து நான் ஒரு கால்குலேட்டரில் கணக்கு போடும்போது 100 நாட்களுக்கு மேலாக வந்தது. சார் அப்படின்னா பாருங்கள், உங்களுக்கு இப்படி 100 நாள் கழிச்சு தான் பதிலே கிடைக்கும், அப்போ தான் கடவுளிடத்திலே போகும் போல இருக்குது என்று சொல்லி நாங்கள் தைரியமாகவே அவர்களிடத்திலே சொல்லுவேன். அவர்கள் யோசித்து கொண்டிருப்பார்கள், ஆனால் நடக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. ஈரோட்டிலே இப்பொழுது கடைசியாக எங்கிட்ட விடுதியிலே படித்த 2 மாணவர்கள், அவர்கள் அந்த காலத்திலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள். ஆனாலும் அவருக்காக தொடர்ந்து செய்யும் பொழுது ஒரு மாணவர் +2 முடிக்கும் பொழுதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். அவருடைய அண்ணனும் விடுதியில் இருந்தார், அவர் ஏற்றுக்கொள்ளாமல் காலதாமம் செய்தார். அப்புறம் டிகிரி முடித்து பிஎஸ்சி முடித்து எம்எஸ்சி முடித்து டெல்லியிலே ஒரு கிறிஸ்துவ பெரிய நிறுவனத்திலே, இன்டர்நேஷ்னல் நிறுவனங்கள், அமெரிக்கா தலைமையகமாக இருக்கிற நிறுவனத்திலே சேர்ந்து அங்கே பணிபுரிகிறார். அவருடைய அண்ணனுக்கு சொல்லி வேதத்தை சொல்லி நீ ஏற்றுக்கொள் என்றும் அவரும் சொல்லியிருக்கிறார். அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவருக்கு ஒரு தொண்டையில் கேன்சர் வந்து அதே டெல்லி ஆஸ்பத்திரி பஞ்சாப் ஆஸ்பத்திரியிலெல்லாம் இருந்து ட்ரீட்மெண்ட் செய்து அங்கே இருக்கிற நர்ஸுகள்லாம் ஜெபிக்கும்படி சொல்லி அந்த கேன்சர் நோய் நீங்கி இப்பொழுது நான் கடவுளுக்கென்று ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி அவர் ஊழியம் செய்கிறார். என்னவென்றால் கவுண்டர் இன மக்கள் மத்தியிலே சென்று ஊழியத்தை செய்கிறார். மாதம் ஒரு முறை ஈரோட்டிலே அந்த ஒரு திருச்சபையில் இதே மாதிரி ஒரு அரங்கிலே அவர்கள் நடத்துகிறார்கள். என்னை இதுவரை 4-5 முறை
அழைத்து சொன்னார்கள். ஆனால் எப்படி இந்த ஜாதியோடு வைத்து கொண்டு இந்த சபையை நடத்தலாமா என்று அவர் பேசிக்கொண்டிருந்தோம். தற்சமயம் நீங்கள் ஜாதி எந்த ஜாதியாக இருந்தாலும் அந்த ஜாதி மக்களை அவர் கடவுள் விரும்புகிறார் என்று சொல்லி அவர்களுக்கு ஆறுதலாக சொல்லி நாங்கள் சென்று கவுண்டரின மக்களிடத்திலே செய்தியை சொல்லும் பொழுது அவர்கள் சீக்கிரமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஊழியக்காரராக இப்பொழுது இருக்கிறீர்கள், நீங்கள் சொல்லும் பொழுது நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு உற்சாகத்தை ஊட்டினார். கடந்த 2 வருடமாக அவர்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது இப்பொழுது கணக்கை அவர்கள் கேட்ட பொழுது 4000 பேர் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கவுண்டர் இன மக்கள் 4000 பேர். ஈரோடு, காங்கயம், தாராபுரம், சேலம், நாமக்கல், கோவை, அவனாசி, திருப்பூர் என்று சொல்லி அவர் அவ்வளவு புள்ளி விவரத்தை கையில் வைத்திருக்கிறார். அவர்களுக்குள்ளாக திருமண காரியத்திற்கும் அவர் ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இப்படியாக ஈரோடு பகுதியினுடைய சூழ்நிலையை தான் உங்கள் மத்தியிலே கலந்து கொண்டிருக்கு. அப்படி இந்த போதகர்களிடத்திலெல்லாம் சொல்லும் பொழுது, ஐயா வசனம் இப்படி இருக்கிறதே, நீங்கள் இப்படி சொல்லுகிறீர்களே, 1 கொரிந்தியர் தம்பி படித்த வசனத்திலே பார்க்கும்போது 8ஆம் அதிகாரம், பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம், இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். இவ்வளவு தெளிவாக வரிக்கு வரி எந்த குழப்பமும் இல்லாமல் இருக்கிற வசனங்களை நீங்கள் ஏனையா ஏற்றுக்கொள்ளக்கூடாது? உங்களை இன்னும் கிறிஸ்துவரை விட்டு வேறு கடவுளை வணங்க சொல்லுகிறோமா? இயேசுக்கு பிதாவை தானே சொல்லுகிறோம். ஒரு போதகருக்கு சொன்னோன்னு, அன்புள்ள இயேசு சாமி இந்த கூட்டத்தை ஆசீர்வதியும், வந்திருக்கிறவர்களை ஆசீர்வதியும் என்று அவர் சொன்னார். கூட்டம் முடிவிலே அவரிடத்துலையும் சொன்னார், சார் இதுக்கு ஏதாவது வசனம் எங்கேயாவது இருக்குங்களா? பரலோகத்தில் இருக்கிற பிதாவே என்று தான் துவக்க வேண்டும், முடிப்பது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் முடிக்க வேண்டும் என்பது தான் கட்டளை. ஆனால் நீங்கள் என்ன ஜபிக்கிறீர்கள் என்றால், அன்புள்ள இயேசு சாமி இந்த கூட்டத்தை ஆசீர்வதியும், வசனங்களை ஆசீர்வதியும், அவருக்கு சுகத்தை தாரும், பலத்தை தாரும் என்று சொல்லுகிறீர்களே, இதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்று சொன்னதுக்கு, என்னங்க ஆர்கியூ பண்ண வந்திருக்கிறீர்களா என்றார். ஆர்கியூ பண்ணவெல்லாம் வரலைங்க, தெரிஞ்சுக்குங்க, நீங்கள் போய் படிங்க, அல்லது அடுத்த முறை யாவது வரும் பொழுது சொல்லுங்கள். நான் கூட்டம் முடிந்து டீ டைமில் உங்களுக்கு பர்சனலாக தான் சொல்லுகிறேனே ஒழிய மக்கள் கூடியிருக்கிற இடத்துல உங்களை சொல்லலை என்று சொன்னேன். இந்த இடத்துல என்ன போட்டிருக்கிறது என்றால், இந்த அறிவு எல்லோரிடத்திலும் இல்லை. எவ்வளவு தான் அழுத்தி சொன்னாலும் அவர்களுடைய பரம்பரை பழக்கம், டிபிஎல்சி, சிஎஸ்ஐ, பெந்தகோஸ்தே, இவர்கள் எல்லோருமே அந்த பரம்பரை டாக்டரிலேயே வந்து இருக்கிறார்கள். வசனத்தை படியுங்கள் என்று சொன்னாலும் படிப்பதில்லை. சரி, இதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்து ஒரு ஓய்வாக இருக்கும் பொழுது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அதில் இயேசு கிறிஸ்து மட்டுமே பிதாவை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் என்று ஒரு வேளை எழுதலாமா என்று சொல்லி நான் எழுத ஆரம்பித்து 100 வசனத்தை மட்டுமே எழுதி பிரிண்ட் போட்டேன். 100 வசனத்தை மட்டும். இன்னும் இருக்கிறது, மற்ற ரோமரில், கொரிந்தியரில் இதெல்லாம் பார்த்தா இன்னும் நிறைய இருக்குது. ஆனால் நம்ம வெறும் இயேசு கிறிஸ்து இது கூட யோவான் சொல்லிய வசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவே சொல்லிய வசனங்கள் ஒரு 100 செலக்ட் பண்ணி அதை அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய போதகர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் அல்லது டிஸ்கஷன் பண்ணக்கூடிய வருகின்ற மக்களுக்கும் நான் இதை கொடுத்து கொண்டு வருகிறேன். அவர்கள் ஒரு வேளை படிப்பார்கள் அல்லது அதை தூக்கி எறியக்கூடிய சூழ்நிலையாக கூட இருக்கும். அப்படி நம்ம பார்க்கும்போது ஒரு சில வசனத்தை மட்டுமே உங்கள் மத்தியில் 100 வசனம் இருக்கிறது. ஒரு சில வசனத்தை மட்டும் உங்களோட எப்படி வித்தியாசம் இல்லாமல் இருக்கிறதே அதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவதை போல இருக்கிறது என்று சொல்லுங்கள்.
இயேசு கிறிஸ்து கூறியது, உங்கள் பரமபிதா நன்மையானவைகளை கொடுப்பார். அதாவது இது நான் மத்தையில் முக்கியமானது பேசுகிறேன். அப்புறம் அடுத்து மத்தேயு 7. அப்பொழுது அந்த அது கொடுப்பார் என்று சொல்லும். இது எவ்வளவு சின்ன குழந்தை கூட சொல்லும். இயேசு கிறிஸ்து கூறியது, உங்கள் பரமபிதா அல்லது என்னுடைய பரமபிதா, உங்களுடைய பரமபிதா நன்மையானவைகளை கொடுப்பார். அப்புறம் இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கும்போது, இயேசு கூறியது, எல்லாமே இயேசு கூறியது என்றே எழுதியிருப்பேன், என்னை நோக்கி கூப்பிடாதே. அதைத்தான் நான் அவர்கிட்ட பேசும்போது சொன்னேன், சார் என்னை நோக்கி கூப்பிடாதேன்னு இருக்கேன். ஆனால் நீங்கள் அன்புள்ள இயேசு சாமின்னு ஜபத்தில் ஏறெடுக்கிறீர்களே, இதை நீங்கள் வீட்டில் போய் யோசித்து பாருங்கள். என்னை நோக்கி கர்த்தாவேன்னு சொல்லாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் என்னை நோக்கி கூப்பிடாதே என்று சொல்லப்பட்டிருக்கு. பரலோகத்தின் பிதாவின் சித்தப்படி செய் 7:21 அப்படி தான் சொல்கிறார் இயேசு கிறிஸ்து, அப்படி தான் சொல்லுகிறார். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அதாவது நான் ஒவ்வொரு லைன் தான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட், ஒவ்வொரு லைன் அது பார்த்தோன்னே அவங்க புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு 100 லைன், 100 இல்லை 200 லைன் வரும். இயேசு கூறியது, பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர். மத்தேயு 11:25 நிறைய வசனங்கள் இருக்குது, அதை நம்ம படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இப்போ ஒரு லைன் மட்டும் நான் சொல்லி முடிப்பேன். பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர். இயேசு கூறுறார். இதில் என்ன இருக்கிறது பார்க்கிறோம். யார் சின்ன பையன் தம்பி கூட புரிஞ்சு கொள்ளலாம், யார் வேணாலும் ஒரு அந்நிய மதத்தார் கூட அதை சொல்லுவது புரிந்து கொள்ளலாம். அப்போ இதே மாதிரி தான் யூடியூப்பில் பார்த்து கொண்டு வரும்பொழுது பெரிய பெரிய ஸ்காலர்கள், அவங்க ஒரு டாக்டர் இருக்கார், அல்லது 2-3 நல்ல புகழ்பெற்றவர்கள், அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிதாவின் கடவுளால் அனுப்பப்பட்ட தூதர், அவர் பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்தார். ஏன் இங்கே இருக்கிற கிறிஸ்தவர்கள்லாம் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி அவருக்கு ஃபாலோவர்ஸோ அல்லது அவருடைய சப்ஸ்கிரைபரோ பார்க்கும் பொழுது லட்சக்கணக்கில் இருக்குது. அப்போ அந்த லட்சக்கணக்கான பேரும் அதை அந்த லைனை படித்திருக்கிறார்கள். ஓ, இது இயேசு கிறிஸ்துவுக்கு மேலாக பிதா இருக்கிறார் என்று அவர்கள் படித்து அறிந்து இருக்கிறார்கள். அதனால தான் நம்ம சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள சாதாரணமான லோக்கல் பாதிரியார்களெல்லாம் அந்த வசனத்தை எல்லாம் இயேசு கிறிஸ்துவை வணங்குங்க, இயேசு கிறிஸ்துவை வணங்குங்க என்று சொல்லும் பொழுது அது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 16:17 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே உனக்கு வெளிப்படுத்தினார். பரலோகத்தில் இருக்கிற தேவன் நமக்கு வெளிப்படுத்துவதற்கு சுத்தமுடையவராக இருக்கிறார். அநேக கருகலான காரியங்களெல்லாம் தானியேலுக்கு அவர் விளக்கினார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படியாக அநேக தீர்க்கதரிசிகளுக்கு அவர் சத்தியத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே பார்க்கும் பொழுது பிதாவை நோக்கி அவர்கள் வேண்டுதல் செய்யும் பொழுது அவர் அதை விளக்குகிறார், நன்மையான காரியங்களை சொல்லுகிறார், குழப்பமான வசனங்களுக்கு அவர் பதில் அளிக்கிறார் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். தேவன் அவர் அதே மாதிரி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் 19:17 மத்தேயு, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே. இயேசு கிறிஸ்து பூமியிலே 33 ஆண்டு காலம் வாழ்ந்திருந்தார். அந்த 3 ஆண்டு காலம் அவர் ஊழியம் செய்தார் என்று பார்க்கிறோம். அவர் நம்ம போல பாடுள்ள மனிதராக இருந்தபடியால் அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லுகிறார், தேவன் ஒருவரை தவிர நல்லவர் ஒருவரும் இல்லைப்பா. அதனால் அநேகர் கெட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனாலும் நீங்கள் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்யுங்கள், உங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிடுங்கள், நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக மாறுவீர்கள் என்று சொன்னார். அதே போல் யோவானுக்கும் பேதுருக்கும் ஒரு வாக்குவாதம் வரும் பொழுது, என் இடது பக்கம் ஆவது வலது பக்கம் ஆவது உட்கார்வது பிதாவால் ஆயத்தம் செய்யப்பட்டு இருக்கிறது என்று சொல்லப்பட்டது.
இந்த பக்கம் யார் உட்காருது, இந்த பக்கம் யார் உட்காருது என்பது நான் முடிவு செய்ய முடியாது, பிதாவினால் ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது என்று கூறினார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்புறம் அடுத்தது ஒன்று கூட 24 மத்திய 24:36 நான் ஒவ்வொரு வசனத்தான் சொல்லுகிறேன், எல்லாம் 100ஐயும் நான் சொல்ல நேரம் இல்லை. மத்திய 24:36 பாருங்களேன். உலகம் அழிந்து போகும் அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவனும் அறியார். இந்த மாதிரி வசனத்தை நாம் எப்படியாக நாம் அந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும், அல்லது போதகர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும், சந்திக்கிற ஊழியக்காரனிடத்திலே சொல்ல வேண்டும். எல்லாரும் சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு கரெக்டாக தெரியும்பா எந்த நாளில் உலகத்தை அழிக்க வேண்டும், எந்த நாளிலே அவர் வருவார், எந்த நாளிலே இஸ்ரவேலுக்கு அந்த ஆலயத்தை கொடுப்பார், எந்த நாளிலே இஸ்ரவேல் மக்களை தன்னுடைய பிள்ளையாக மாற்றுவார், இப்படியாக உலகம் எப்பொழுது அழியும் அல்லது எப்படி அழியும் என்றெல்லாம் அவர்கள் சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உலகம் அழிந்து போகும் அந்த நாளையும், அந்த நாளிகை என்று சொன்னால் செகண்டு, நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவனும் அறியார் என்று சொல்லுகிறார். இதை நம்ம தெளிவாக மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வசனமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். சிறு பிள்ளைகளில் ஒன்றை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். நம்ம சுவிசேஷத்தை சிறு பிள்ளைகளுக்கு நாம் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நம்முடைய சிஎஸ்ஐ போதகர்கள், டிஎல்சி போதகர்கள் மற்றும் பெந்தகோஸ்து இருந்தவங்க நாமெல்லாம் சிறு வயதில் அந்த சண்டே ஸ்கூல் என்று சொல்லப்படுகிறது அல்லது டீனேஜில் கன்ஃபர்மேஷன் கிளாஸ் காலங்களில் அந்த விசுவாச பிரமாணத்தை சொல்லி 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 நம்மை மழுங்கடித்து விட்டார்கள். ஆனால் சிறு பிள்ளை இப்போ நம்முடைய சபைகளில் பார்க்கும்போது சிறு பிள்ளைகளுக்காக நம்ம சண்டே கிளாஸ் வைக்கும் பொழுது அந்த சிறு பிள்ளைகளுக்கு அந்த சத்தியத்தை இந்த சிறு வயதிலே சொல்லப்படுமானால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், புரிந்து கொள்வார்கள் என்பதை பார்க்கிறோம். சிறு பிள்ளைகளில் ஒன்றை ஏற்றுக்கொள்கிறவன், நம்ம சிறு பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும், ஸ்பான்சர் செய்து அவர்களை படிக்க வைப்பதற்கு, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதற்கு நாம் உதவியாக இருக்க வேண்டும். ஏதோ என்னுடைய வாழ்க்கையில் பல பிள்ளைகளுக்கு உதவி செய்வதற்கு மறைமுகமாக அல்லது நேரடியாக அந்த பிள்ளைகளுக்கு கடவுளுடைய நாமத்தினாலே உதவி செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக அந்த மாதிரி போர்டிங் ஹோமில் வேலை செய்ததால் அந்த வாய்ப்பு இருந்தது. இப்பொழுதும் ஏதாவது ஒரு பிள்ளைகளுக்கு நாம் ஸ்பான்சர் செய்து அவர்களை படிக்க வைப்பதோ அல்லது சத்தியத்தை சொல்லுவதோ வேண்டியதாக இருக்கிறது. எங்கள் வீட்டில் வேலை செய்கிற சர்வெண்ட் அம்மா இருக்கார்கள். அவருடைய மிக கஷ்டப்பட்டு அவர்கள் பசங்களை டிப்ளமோ படிக்க வைத்தார். இப்பொழுது இன்னொரு அடுத்த மகனை பிஇ படிக்க வைத்து கொண்டு இருக்கிறார்கள். அது சுபிப்பர் தான், ஆனால் கஷ்டத்தோடு அப்படி அந்த அம்மா அட்மிஷன் டைம்லலாம் சொன்னபோது இவனுக்கு நல்ல மார்க் எடுத்தபடியாலே பாதி ஃபீஸ் கட்டினா போதும் என்று சொன்னார்கள். சரிம்மா, நாங்கள் மாதம் ஒரு சிறிய தொகை அவனுடைய பஸ்ஸுக்காக கொடுக்குறோம் என்று சொல்லி அவனுடைய படிப்புக்காக உதவி செய்கிறோம். ஏனென்றால் நாம் இந்த வசனங்களை படிப்பதால், வசனம் சிறு பிள்ளைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற வசனத்தின் மூலமாக நாம் அந்த சிறு பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது பிதாவை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறோம். இதை நாங்கள் செய்த நன்மைகளை சொல்லுவதற்காக இல்லை, வாய்ப்பு இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எங்களுக்கு அதிகமாக கிடைத்தது. எதிர் வீட்டில் ஒரு பையன் இருந்தான், அவனுக்கு தமிழ் தெரியாதனால தமிழை கற்றுக் கொடுத்தார்கள். அப்புறம் அதன் பிறகாக ஹைஸ்கூலில் ஹெட்மாஸ்டர் தெரிந்தவர்களாக இருந்தபடியால் அங்கே சேர்த்தணும். கடைசியில் அப்படி இப்படி போய் காலேஜ் பிஇ சேர்ந்து விட்டான். அங்கேருந்து எனக்கு கடிதம் போடுவான், இல்லைன்னா ஃபோன் பேசுவான், கொஞ்சம் பணம் அனுப்புங்க, பாக்கெட் மணி இல்லைன்னு. அப்பொழுது அனுப்பணும், 2-3 முறை அல்லது பல முறை அனுப்பியிருக்கோம். அப்போ இப்போ அவன் படித்து பாஸ் பண்ணி அமெரிக்கா போய்விட்டான். அமெரிக்காவிலேருந்து ஒரு பரிசு பொருளை எங்களுக்கு கொடுத்தான், அதாவது ஐஃபோன். எதற்கு சொல்லுகிறேன் என்றால், அவர்கள் அந்த காலத்தில் அவனுடைய படிப்புக்கு அது ஒரு பாக்கெட் மணியாக இருந்ததை நினைவு கூறுகிறான். அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில்
சிறு பிள்ளைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், முதியோரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம். ஒரு பாட்டியம்மா அப்படியே நடுங்கி கொண்டு அவர்கள் தலையாட்டிக்கொண்டே இருந்தார்கள். அவர்களுக்கு போர்வையெல்லாம் கொடுத்து அந்த குளிரை ஒரு வேலை நீக்கணும். ஆனால் இந்த வருஷம் இப்பொழுதும் நான் போய் இந்த குட் ஃப்ரைடே டைமில் போய் அந்த இடத்துல செய்தி கொடுத்து விட்டு அந்த பாட்டியை பார்க்க போகலாம் என்றால் இந்த ஃபோட்டோ இருக்கிறது நீங்கள் பார்த்தா பயந்து விடுகிறது. காய்ந்து கருவாடாக ஒரு கட்டளையிலே படுத்து கொண்டிருக்கிறார்கள். பால் மட்டும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு எதுக்கு சொல்லுகிறேன் என்றால், கடவுள் இன்னைக்கு உயிரை எடுக்க வேண்டுமோ அன்றைக்கு தான் எடுப்பார் போல இருக்கிறது. ஆனால் ஒரு சிலர் வசதியோடு மிக உயர்ந்த பதவியோடு இருந்து பணிக்கு செல்லுகிறார்கள். அப்படியே நெஞ்சை பிடித்து கொண்டு ஒரு சில வினாடிகளிலே ஹார்ட் ஃபெயிலியர் என்று சொல்லுகிறார்கள். விமானத்தில் உட்கார்ந்துருக்கான் பிறகு மில்லியனர் அவரு அப்படி போகிறார்கள். ஆனாலும் அந்த அம்மா இன்னும் அந்த பாலை ட்ராப்பாக கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். காய்ந்து கருவாடாக மாறிவிட்டார்கள். அது போத்தினாலும் இப்போ போத்தக்கூட முடியாதுங்க இந்த வெயிலுக்கு என்று சொல்லி ஒரு ஷெட்டில் அப்படியே படுக்க வைத்திருக்கிறார்கள். எல்லாரும் அந்த அவர் அங்கே ஊழியம் செய்கிற போதகர், கர்த்தாவே உங்களுக்கு சித்தமானால் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆண்டவரே. பார்க்கறதுக்கு ஒரே ஒரு அம்மா இருக்கிறார்கள். எதற்கு? ஆனாலும் தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம், தேவன் குறிக்கப்பட்ட நாட்கள் என்று வேதத்திலே படிக்கிறோம். அப்படி குறிக்கப்பட்ட நாள் வரைக்கும் நம்முடைய ஜீவன் அவருடைய கையிலே இருக்கிறது. அதற்காக தான் நம்ம பயப்படக்கூடாது. எங்கேயாவது வெளியூர் போகலாமா, ஐயோ போனால் ஆபத்து வருமா, அல்லது ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா, விமானத்தில் போனால் ஏதாவது பிரச்சனை வருமா என்று சொல்லி பயந்து நம்முடைய பயணத்தையோ நம்முடைய ஊழியத்துக்காக இருக்கக்கூடிய செல்லுகின்ற இடத்தையோ நாம் விட்டுவிடக்கூடாது என்பதை பார்க்கிறோம். அதே போல இயேசு கிறிஸ்து என்ன படிக்கிறார் என்று நான் பார்க்கணும். இது லூக்கா, மத்தேயு தான், மத்தேயு லூக்கான்னு தான் அடுத்தது போட்டு. லூக்கா புத்தகத்தில் இயேசு கிறிஸ்து பிதாவை பற்றி கூறியவர். அவர் என்ன பண்ணுறாருன்னா 6:12 பார்க்கும்பொழுது தேவனை நோக்கி ஜெபம் செய்து கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து தேவனை நோக்கி ஜெபம் செய்து கொண்டிருந்தார் என்று பார்க்கும் பொழுது நம்ம ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் அவரே தன்னுடைய பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். நீங்களும் பிதாவை நோக்கி ஜெபியுங்கள், உங்களுடைய காரியங்கள் கர்த்தரால் நிறைவேறும் என்பதை நாம் இதன் மூலமாக கூட அறிகிறோம். உங்களுக்கு வேண்டியவைகள் அல்லது தேவைகள் எது என்று பிதாவானவர் அறிந்திருக்கிறார். அதாவது 12:30 லூக்கா 12:30 அப்படி சொல்லுகிறார். அப்பா எனக்கு ஒன்றும் தெரியாது, பிதாவுக்கு எல்லாம் தெரியும். பிதா என்னென்ன கொடுக்க வேண்டுமோ அல்லது என்னென்ன உங்களுடைய தேவையோ அவைகளை கொடுப்பதற்கு தேவன் சித்தமுடையவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அடுத்தது இயேசு கிறிஸ்துவை தான் சொல்றார், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன, தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்கிறது, அங்கே யார் யார் செல்வார்கள் அல்லது எப்படி செல்வார்கள் என்பதை பற்றியெல்லாம் வசனங்கள் மூலமாகத்தான் நமக்கு இருக்கிறது. பாஸ்கரையா அடிக்கடி சொல்லும்போது எந்த ரெஃபரன்ஸ் புக்கையும் தேடி தேடி பார்த்து அது கூட அதுதான் இருக்கும், அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம் என்று சொல்லி விட்டுவிடு, அதை ஃபாலோ பண்ணி விடாதீர்கள். வேதத்தில் அந்த வசனத்தினுடைய காரியம் ரிலேட்டட், அதுக்கு ஆன்சர் அதே வேதத்தில் தான் ஒரு இடத்துல இருக்கும், அதை தேடி கண்டுபிடியுங்கள் என்று சொல்லுவார். அதே போல் நாம் இந்த வசனத்தை நேரடியாக இது எந்த டாக்டரின் புக்லேயோ விசுவாச பிரமாணத்திலிருந்தோ எடுக்கவில்லை. வேத வசனம் தான் நமக்கு எப்பொழுதும் பதிலுள்ளதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள் என்று தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி கூறினார். அப்புறம் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் லூக்கா 23:34 பிதாவே இவர்களுக்கு மன்னியும். எப்படி சொல்றார் பாருங்க இயேசு கிறிஸ்து, பிதாவே இவர்களுக்கு நான் மன்னிக்கிறப்பா. நான் சிலுவையில் இருந்தாலும் சரி அல்லது வீட்டில் இருந்தாலும் சரி வழியில் இருந்தாலும் சரி நான் இவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன் என்று அவர் சொல்லவில்லை. அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி
அந்த குற்றம் செய்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்புறம் யோவான் பகுதியில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். தேவன் தானே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார்.